செய்தி ஜனங்களுக்கு கேட்க மறுக்கின்றவர்களுக்கு உதவாது. ஆனால் ஒரு நல்லவன் இச்செய்தியை நம்புவான். நல்லவன் தனது விசுவாசத்தினால் ஜீவிப்பான் என்றார். யோசியா ஆட்சி செய்ய தொடங்கிய காலத்திலும் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பும் யூதாவில் உள்ள உண்மையுள்ள இருதயமுள்ளவர்கள் பண்டைய இஸ்ரவேலுக்கு கடவுள் அளித்த வாக்குறுதிகள் எப்போதாவது நிறைவேறுமா என்று கேள்வி எழுப்பினர். இந்த கவலையான கேள்விகள் தீர்க்கதரிசி ஆபகுக்கால் எழுப்பப்பட்டன. தனது காலத்தில் உண்மையுள்ளவர்களின் நிலைமையை பார்த்து அவர் தனது இதயத்தின் பாரத்தை விசாரணையில் வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, எவ்வளவு காலம் நான் கூப்பிடுவேன், நீர் கேட்க மாட்டீர். பின்னர் அவரது விசுவாசம் உடனடி எதிர்காலத்தில் தடை செய்யும் எதிர்பார்ப்பை தாண்டி நீண்டு கடவுள் தம்முடைய நம்பிக்கைக்குரிய பிள்ளைகள் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் விலைமதிப்பற்ற வாக்குறுதிகளை உறுதியாக பற்றி கொண்டு